75 ஆண்டுகளா வந்து மக்களுக்கான திட்டம் மக்களுக்கே திட்டம் போடாமல் குடும்பத்திற்கான திட்டம் கூட்டத்துக்கான திட்டமாவே போட்டுட்டு இருந்தனாலதான் இவ்வளவு பேர் என்னை நம்பி நானாவது ஒரு உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. காங்கிரஸ் கட்சி அரசியல் அதிகாரம் கேக்குது, திருமாவளவன் அரசியல் அதிகாரம் கேட்கிறாரு, பாட்டாளி மக்கள் அரசியல் அதிகாரம் கேட்கிறாங்க, விஜய் அரசியல் அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கிற பொழுது மக்கள் அவரை அரசியல் ரீதியாக அங்கீகாரம் செய்வதற்காகவே கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்க 4 பேரும் களத்தில் இருக்காங்க. இதுல யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத வந்து கூடுகின்ற கூட்டத்தின் அடிப்படையில் பார்க்க போனா மக்களுக்கு போய் ஓரளவு புரிஞ்சிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கும் ஆர்ஆர்ரிவ்யூ நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து விஜய் அரசியல் தான் வந்து இப்ப வந்து நாடு முழுவதும் பேசப்படுது. உலகம் முழுவதும் எல்லா பத்திரிகையும் கவர் பண்ணிட்டு இருக்குது. அத்தனை அரசியல்வாதிகளும் வந்து உற்று நோக்குகிறார்கள். பேரை கேட்டாலே சும்மா அதிர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து திருச்சியில கூட்டம், திருவாரூர்ல கூட்டம், புதுக்கோட்டையில கூட்டம், அப்படிலாம் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய கூட்டங்கள் அலைமோதுகிறது, டிராபிக் ஜாம் ஆகுது, மக்கள் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் கூட்டிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சில மூத்த அரசியல்வாதிகள்லாம் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை ஏற்படுத்திய அரசியல் புரட்சியில வந்து 18.2 தான் தொட முடிஞ்சது. சீமான் ஏற்படுத்திய அரசியல் புரட்சி 36 லட்சம் பேரை வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஆனா விஜய் கூட்டத்துக்கு வர்றவங்களே வந்து 9 லட்சத்துல இருந்து 16 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்லாம் வந்து செய்திகள் வருது. மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் வந்து மிரள வைக்கிற கூட்டம் அப்படின்னு பேசுறத பார்க்கும்போது அரசியல் களத்துல ஏதோ ஒரு புதுமையை வந்து உருவாக்க போறாரு அப்படின்னு தெரிய வருது. இந்த சூழ்நிலையில தான் வந்து நமது நண்பர் வந்து விஜய் அரசியலை பற்றி சில கேள்விகள் கேட்கணும்னு சொன்னாரு. சார், திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துல வந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கொள்கை தான் என்னதான் பண்ண போறாரு சார்? இல்ல, விஜய் வந்து 20வது வயசுல அவர் வந்து என்ன செய்யறாரு, சினிமாக்குள்ள வர்றாரு. அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து 20 வயசுல சினிமாக்குள்ள போனேன். அப்போ வந்து 10 ஜாம்பவான் இருந்தாங்க. 6 எம்ஜிஆர் இருக்கிறாரு, சிவாஜி இருக்கிறாரு, முத்துராமனுக்கு ஜெய்சங்கர் போன்ற அத்தனை பேரும், அதுல விக்ரம் இருக்கிறாரு, கமலஹாசன் இருக்காரு, ரஜினிகாந்த் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன பையனா, இளைஞனா வந்து நான் வந்து சினிமாக்குள்ள எடுத்து வைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் கூட்டத்துல நீ எப்படி சோபிக்க போறேன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு 51வது வயசுல 21 வயசுல நுழைஞ்சு 51 வயசுக்குள்ள நீண்ட நெடுந்தூர பயணத்துல இன்னைக்கு நம்மளை பார்த்து மக்கள் ரசிகர் கூட்டம் எப்படி அலைமோதுது, எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க. நான் வெளியில வந்தா எத்தனை பேர் வந்து என்னை மனதார ஏற்றுக்கொண்டு வந்து பசி உறக்கம் பார்க்காம ஒன்று கூடுறீங்க, என்னை பார்க்க துடிக்கிறீங்க, எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, என்னை விரும்புறீங்க, என்னை அழைக்கிறீங்க, என்னோட பேசுறீங்க. இதை பார்த்து நானே வந்து திகைச்சு போன நண்பா அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும் போது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து அவர் ஒரு கவர் பண்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, 75 ஆண்டுகளா வந்து இந்த மக்கள் வந்து திராவிட கட்சிகளோட பயணம் பண்ணிட்டு வர்றாங்க. திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிகள் செய்யற பொழுது நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்யாம இந்த 2 அரசியல் கட்சியுமே வந்து போட்ட திட்டங்கள் அத்தனையுமே வந்து அவர்கள் குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய கூட்டத்துக்காகவும் மட்டுமே திட்டம் போட்டுக் கொண்டார்கள். மக்களுக்கான திட்டம் அவர்கள் போடவில்லை. எந்த மக்களுக்காக திட்டம் போடாமல் வந்து ஏமாற்றப்பட்டார்களோ அந்த மக்கள் தான் என்னை பார்க்க நானாவது ஏதாவது செஞ்சிட மாட்டேனோ அப்படிங்கிற அரசியல் இயக்கத்துல வந்து உள்ள நுழையிறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அரசியல்ல வந்து விஜய் வந்து சாதாரணமா புரியாம வந்துட்டாருன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப இவங்க போடுற திட்டம் எல்லாம் பத்தி சி வி சண்முகம் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகமும் போட்ட அத்தனை திட்டங்களுமே வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக திட்டம் போடுவாங்க அல்லது அவங்க கூட்டத்துக்காக திட்டம் போடுவாங்க. மக்களுக்காக இலவசம் மட்டும் கொடுப்பார்கள், மக்களுக்காக திட்டம் தீட்ட மாட்டார்கள் அப்படின்னு சி வி சண்முகம் நேற்று பேசியிருக்காரு. இந்த கருத்தை வந்து பல பேர் வந்து பதிவு பண்ணாங்க. ஆனா இவர்களை எதிர்த்து பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படின்னா, முதல்ல புறப்பட்டு வந்த சீமானால கட்ட முடியல, ஏன்னா முதல்ல புறப்பட்ட அன்புமணியால கட்ட முடியல, அண்ணாமலை அவர்களாலையும் கட்ட முடியல. ஏன்னா அதுக்கு எதிர்த்து வந்து இப்ப சென்ற எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து 18.8% வந்து ஓட்டுகளை வாங்கிய போதிலும் எம்பி எலெக்ஷன்ல வந்து சீட்டை எடுக்க முடியல. இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிற பொழுது துடிச்சு நான் வர்றேன், யாரை நம்பி வர்றேன்னா, எந்த மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கவில்லையோ நான் பேச போறது அனைத்து மக்களுக்கான அரசியல், இது இன்றைய தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆக விஜய் வந்து எடுக்கிற அரசியலானது மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொன்ன, இது ஏற்கனவே வந்து புரட்சி தலைவி அம்மா அவங்க சொல்லுவாங்க, மக்களால் நான்
மக்களுக்காகவே நான் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து இவர் ரீடெஃபைன் பண்ணி எந்த மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இதுவரை கொடுக்கப்படவில்லையோ, எந்த மக்கள் வந்து அரசியலில் வந்து புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணவில்லையோ, யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ, எத்தனை வாக்குறுதிகள் ஏமாற்றப்பட்டதோ, அதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த விதத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கிற பொழுது மக்கள் அவரை அரசியல் ரீதியாக அங்கீகாரம் செய்வதற்காகவே கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் பதிவு பண்றாங்க. அதைத்தான் வந்து அவரும் வந்து அந்த அரசியலை தான் முன்னெடுக்க போறேன்னு அவர் வர்றாரு. ஆனால் அரசியல்ல வந்து ஒரு கட்டமைப்பை கூடிய சீக்கிரம் உருவாக்குவதாகவும், அந்த கட்டமைப்பு உருவாக்குற பொழுது எத்தனை தோழமை கட்சிகள் என்னுடைய கருத்தியலை ஏற்று வருகிறார்களோ அந்த தோழமை கட்சிகளோடு நான் களங்காண இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப தோழமை கட்சிகளை அரவணைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்ற பொழுது காங்கிரஸ் கட்சி அரசியல் அதிகாரம் கேட்குது, திருமாவளவன் அரசியல் அதிகாரம் கேட்கிறாரு, பாட்டாளி மக்கள் அரசியல் அதிகாரம் கேட்கிறாங்க, விஜய் அரசியல் அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மற்ற பெரிய கட்சிகள் அரசியல் அதிகாரம் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை. எனவே இந்த கார்னர்ல வந்து சிந்திக்கிற பொழுது இதை வந்து யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற களத்துல வந்து நயினா நாகேந்திரன், பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இவங்க 4 பேரும் களத்துல இருக்காங்க. இதுல யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத வந்து கூடுகின்ற கூட்டத்தின் அடிப்படையில பார்க்க போனா மக்களுக்கு போய் ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதை என் வாயால வந்து நான் வந்து வேண்டுமென்றே அறிமுகப்படுத்துறதா இருக்க வேண்டியதில்லை. கூடுகின்ற கூட்டம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதை சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில தான் நான் வந்து விஜயோடைய அரசியல் வருகையை நான் பாக்குறேன். அதே நேரத்துல விஜய் மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிற, அவர் இப்ப துண்டு சீட்டு, ஸ்கிரிப்ட் அவருக்கு தெரியல, யாரோ இயக்குறாங்க, யாரோ திட்டமிட்டு அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது விஜய் வந்து சினிமாக்குள்ள நுழையும் போது 10 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 2 ஜாம்பவான்கள் தான் இருக்காங்க. ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று வந்து திரு மு க ஸ்டாலின். எல்லாருமே வந்து தனியா வந்து மைக்க பிடிச்சி பேசுறவங்களா யாருன்னு சொல்லுங்க. சீமான் பேசுறாரு. சீமான் வந்து ப்ரூவ் பண்ணல. இப்ப ஜாம்பவான் நான் ஜாம்பவான் அப்படி பேசா இல்ல, ஜாம்பவான் கூட இல்ல, அரசியல் அங்கீகாரம் பெற்றவர் அங்கீகாரம் பெறாதவர் சொல்லலாம். அங்கீகாரம் பெற்ற 2 தலைவர் இருக்காங்க, திரு மு க ஸ்டாலின், திரு பழனிசாமி அவர்கள். இவங்க 2 பேருமே வந்து சீட் இல்லாம பேசுறாங்களா, சீட்டோட பேசுறாங்களா? சொல்லுங்க தம்பி. சீட்டோட தான் பேசுறேன். அப்ப விஜய் மட்டும் சீட்டு வச்சிருந்தா ஏன் வந்து சீட்டு வச்சார் சொல்றீங்க? அதாவது அரசியலுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இது ஹார்ட் ரூல்ஸ் எல்லாம் ஒன்று கிடையாது அரசியலுக்கு. இப்ப தம்பி உதயநிதி சொல்றாரு, விஜய் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்கிற பொழுது உதயநிதி சொல்றாரு, அரசியல் என்பது அனைவருக்கான களம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவங்க வந்து மக்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களை தெரிவித்து அதை மக்கள் ஏற்பார்களாக அவர் வரட்டும் அப்படின்னு வந்து நாகரிகமா தம்பி உதயநிதி சொல்றாரு. அவரை நான் வரவேற்கிறேன். அப்படிதான் நீங்களும் சொல்லணும். துண்டு சீட்டு வைத்திருக்கிறாரு, அவர் வந்து பேண்ட் சட்டை போட்டிருக்கிறாரு, அப்படியெல்லாம் வந்து குறை. அவருடைய நோக்கம் என்ன, ஒரு கொள்கை என்ன கொள்கை தான் வந்து இந்த என்னை கார வர மக்கள் அத்தனை பேருமே வந்து இவ்வளவு நாள் வந்து அரசியலில் ஏமாற்றப்பட்டவர்கள். 75 ஆண்டுகளா வந்து மக்களுக்கான திட்டம் மக்களுக்கே திட்டம் போடாமல் குடும்பத்திற்கான திட்டம் கூட்டத்துக்கான திட்டமாவே போட்டுட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு பேர் என்னை நம்பி நானாவது ஒரு மக்களுக்கான திட்டத்தை போட மாட்டேன்னு ஏங்கிட்டு வர்றாங்க. அந்த மக்களை நான் அரவணைக்க போறேங்கிறாரு. இதுதான் அரசியல் களம். கரெக்ட். அதே நேரத்துல வந்து கூடுகின்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் விஜய் எப்படியாவது பாத்துறணுங்கிறதுக்காண்டி ஒரு சில கூட்டம் அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா அவருடைய கொள்கை என்பது வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கும் அவரோட கொள்கைன்னு வைக்கிறாங்க. இவருக்கான கொள்கை என்ன? கொள்கை தலைவரை சொல்லிட்டாரு, பட் கொள்கை என்ன கொள்கை? உங்க கேட்ட திராவிடமும் ஒண்ணுதான் இல்ல. நீங்க கேட்ட கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கூடுகின்ற கூட்டம் ஓட்டா மாறுமா, யாராவது புதுசா அரசியல் எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது விசில் அடிச்சான் குஞ்சுகளே, இதெல்லாம் வந்து சினிமா பாக்குற கூட்டம், போஸ்டர் மேல படுத்துக்கிற சொன்னாங்க. அதே எம்ஜிஆர் தான் திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளரையும் இழுத்துட்டு வந்து அரசியல் பண்ணார். அதான் சாத்தியமாச்சே தவிர இந்த மூமெண்ட்டை திரு விஜய் எடுத்தால் இன்னைக்கு வந்து இது சாத்தியமாகும். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து அழிச்சோ இல்ல ஒரு கட்சியில இருந்து அவகரித்ததான் கூட்டு வந்து சாத்தியமாயிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க மும்பை எடுத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே அதை கட்சை உடைச்சு அதுக்குள்ள இருந்து கொண்டுட்டு வந்துதான் தன் பலத்தை நிரூபிச்சு ஆட்சி செய்ய முடிஞ்சது தவிர 2 மாநில கட்சியிலும் தேசிய கட்சியை வளர விடுவது இல்லை. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. இந்த விஷயத்துல வந்து விஜய் இதெல்லாம் கையாளணும்னு ஒரு பெரிய டாஸ்கா இருக்குல்ல. ஏன்னா எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றோம்னா நம்ம அதை யோசிக்கணும் இல்ல. அவர் திமுக கட்சிக்குள்ள இருந்து அங்க இருக்க மாவட்ட செயலாளரையும் எம்பிகளையும் சிட்டிங் எம்எல்ஏலையும் இழுத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ண முடிஞ்சது, வெற்றி பெற முடிஞ்சது. இது விஜய்க்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. தம்பி ரூபன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அரசியல் களத்துல மக்கள் என்னை ஏற்பார்களா இல்லையா, மக்களுக்கு நான் வந்து இப்ப
51 வயசுல தேவையான பணம் எனக்கு வந்துருச்சு. இவ்வளவு பணத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய அங்கீகாரம் செய்யற மக்களுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் மேடையில் சொல்றாரு. திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற போது எனக்கு என்ன வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற சோதனை ஓட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. 20 வயசுல சினிமாவில் நுழைஞ்ச நான் ஒரு 31 வருஷம் வந்து திரைத்துறையில வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க, கூட்டம் கூடுது. ஒருவேளை நானா இந்த மக்கள் வந்து இவ்வளவு பணம் எனக்கு தேவையான இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பணமும் எனக்கு கொடுத்துட்டாங்க, பொருளாதாரத்துல நான் தண்ணீர் அடைஞ்சிட்டேன். இப்ப என்னை ரெகக்னைஸ் பண்ணி என்னை வாழ வைத்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு தண்ணீர் அடைஞ்சதுனால நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. என்னை உணர்ந்து நான் வர்றேன், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வர்றேன். அரசியல் களத்துல நான் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு உள்ள வந்து ஒரு 3 கூட்டத்துல பார்க்கிற போது மக்கள் என்னை என்ன மாதிரி அங்கீகாரம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரகசியமா என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் வந்து மண்டல தலைமைகள், மாவட்ட தலைமைகள் இத்தனையும் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாரு. கொள்கை அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்டடி பண்றாரு. புதுக்கோட்டையில போனா என்ன நடக்குது, கரூர் போனா என்ன நடக்குது, என்ன தேவை இருக்குது, நாமக்கல் என்ன தேவை, திருவாரூர்ல என்ன தேவை இருக்குது, நாகப்பட்டினம் என்ன தேவை இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரையும் வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் களம் அப்படின்னு ஒரு 8 மாசம் வரும்போது அவருடைய கொள்கை வந்து அரசியலுக்காக அவரும் வந்து சமர்ப்பிக்க போறாரு. அவர் சமர்ப்பிக்கிற கொள்கையை வந்து மக்கள் ஏற்பார்களானால், அவருடைய சமர்ப்பிக்கிற கொள்கையை வந்து கூட்டணி கட்சிகள் ஏற்பார்களானால் கள நிறுவனம் மாறும் என்று அவர் கருதுகிறார், மக்கள் கருதுகிறார்கள், பத்திரிகையாளர் கருதுகிறார்கள். கிட்டத்தட்ட இப்பவே வந்து கூடுகிற கூட்டத்தில் அடிப்படையிலே வந்து இப்போ வந்து டிஎம்கேவுக்கு 42, டிஎம்கே 42, 38% வந்து ஏடிஎம்கேவுக்கு இருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறதுன்னு வைங்களேன். இப்ப இருக்கிற கள நிறுவனத்தின்படியே வந்து விஜய்க்கு வந்து 25% மேல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எல்லா தொகுதியிலையும் ஆமா, எல்லா தொகுதியிலையும் வந்து அவர் சர்வே பண்ணதுல 25% மேல இருக்கு. அது வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா? ஏன்னா நீங்க சொன்ன பையன் இல்ல 25% தான் இருக்குதுன்னா அப்புறம் என்ன எடுப்பாருன்னா அவர் வந்து எந்தெந்த இப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப யார் கூட போய் சேர போறது அப்படிங்கிறது ஒண்ணு. அரசியல் அதிகாரம் எனக்கு வேண்டும் என்கின்ற காங்கிரஸ் யார் கூட போய் சேரப்போகிறது? என்னங்க, அரசியல் அதிகாரம் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற திருமாவளவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? இப்படி அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று 75 வருடமாக இயங்கி கொண்டிருக்கிற மற்ற சக்திகள் எல்லாம் வந்து ஒருவேளை விஜய் அங்கீகாரம் கொடுப்பார் என்று, விஜய் அங்கீகாரம் வந்து ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா கள நிறுவனம் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற அரசியல் தான் இன்னைக்கு வந்து அனைவராலும் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயுடைய வரவை வரவேற்போம். பண்ணுங்க, எதிர்காலத்தை வந்து உற்று நோக்குவோம். அரசியலுக்கு வந்ததற்காக விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்போம். இன்றைய அரசியல் கள நிலவரத்தை நன்கு புரிந்து கொண்டு எதிர்காலத்துக்கு எப்படி வியூகம் அமைக்க வேண்டும் என்கின்ற வித்தைகளை வந்து விஜய் கற்றுக்கொள்வாரானால் அரசியலில் வந்து அவர் ஒரு முத்திரையை பதிக்கப் போவது உறுதி என்று கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.